இந்து மதத்தின் ஒரே புனித நூல் எது? இந்துக்களின் பைபிள் எங்கே? இந்துக்களின் குரான் எங்கே? இந்த கேள்வி கேட்கப்படும்போது பல இளம் இந்துக்கள் பதில் சொல்ல தயங்குகிறார்கள். பகவத்கீதை என்று சொல்லலாமா? ஆனால் 4 வேதங்கள், உபனிஷதங்கள், இராமாயணமும் மகாபாரதமும், புராணங்கள், திருக்குறள், திருமுறை, வசனங்கள், ஞானேஸ்வரி, மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, வங்காளம் மற்றும் பல இந்திய மொழிகளில் உருவான பரந்த ஆன்மீக இலக்கியங்கள். ஒருவேளை நாம் தவறான கேள்வியை கேட்பதால்தான் குழம்புகிறோமோ? இதன் பிரம்மாண்டத்தை பாருங்கள். கிங் ஜேம்ஸ் பைபிளில் சுமார் 7,83,000 சொற்கள் உள்ளன. குரானில் சுமார் 77,000 சொற்கள் உள்ளன. ஆனால் மகாபாரதத்தில் மட்டும் ஏறக்குறைய 1,00,000 செய்யுள்களில் பரவியுள்ள 18 இலட்சத்திற்கும் அதிகமான சொற்கள் உள்ளன. அது முழு பைபிளை விடவும் நீளமானது. இருந்தாலும் இந்த பரந்த பல அடுக்குகள் கொண்ட அரண்மனையில் மகாபாரதம் ஒரு அறை மட்டுமே. 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், 2 மாபெரும் இதிகாசங்கள், மகா புராணங்கள், உப புராணங்கள், மேலும் தமிழ் திருமுறை மற்றும் தெலுங்கு மகாபாகவதம் போன்ற பரந்த பிராந்திய மரபுகளையும் சேர்த்தால் நம் முன் கோடிக்கணக்கான செய்யுள்களைக் கொண்ட ஒரு உயிருள்ள நூலகம் விரிகிறது. அதனால் யாராவது இந்துக்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களின் கண்களை நேராக பார்த்து புன்னகையுடன் சொல்லுங்கள், இல்லே, அதுவே நமது நாகரிகத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. நமது முன்னோர்கள் நிலையான நம்பிக்கைகளால் ஆன ஒரு சிறிய குடிசையை கட்டவில்லை. அவர்கள் மனித உணர்வின் பரந்த பல்மொழி மற்றும் மையமற்ற அறிவு களஞ்சியத்தை உருவாக்கினர். இந்து மதத்தின் பைபிள் ஒரே ஒரு புத்தகம் அல்ல. அது யுகங்களையும் மொழிகளையும் கடந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் முடிவில்லாத ஞான கூட்டுப்பாடல். ஆனால் ஒரு நவீன சாதகர் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? மழையை முன்னறிவிக்கும் ஒரு புத்தகத்தை பிழிந்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வராது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எச்சரித்தார். வேதங்கள் வெறும் புத்தகங்கள் அல்ல, அவை காலங்காலமாக கண்டறியப்பட்ட ஆன்மீக விதிகளின் திரட்டப்பட்ட பொக்கிஷம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். ரமண மகரிஷி சாஸ்திரங்களை சமையல் புத்தகங்களுடன் ஒப்பிட்டார். செய்முறையை படிப்பதால் பசி தீராது. ஒருநாள் நாம் சமையலறைக்குள் சென்று நாமே சமைக்க வேண்டும். செய்தி மிகவும் எளிமையானது. முழு நூலகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஒரு உண்மையான நூலை தேர்ந்தெடுங்கள். அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு போதனையை நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு பக்கத்தை வாழுங்கள். நவீன மனதிற்கான இந்து மதம் தொடரின் 10வது அத்தியாயத்தில் எங்களுடன் இணையுங்கள். மனித வரலாற்றின் மிக பிரம்மாண்டமான ஆன்மீக நூலகங்களில் ஒன்றின் கதவுகளை நாம் திறக்கிறோம். முழு அத்தியாயத்தையும் நாளை இரவு க்ஷேத்ராடனம் சேனலில் பாருங்கள். நீங்கள் உள்ளே அடியெடுத்து வைப்பீர்களா?